ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பிரீத்தி ஜோடியாக் அப்படிங்கிற ஒரு மிக்சர் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம தனியாக இருக்கும், இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த இதை வந்து இந்த ஜாரை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அந்த லாக்கில் நம்ம ஃபிட் பண்ண முடியும். இதை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நம்ம ஜார்க்குள்ள போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இது. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து டொமேட்டோவை இதில் உள்ளே போட போகிறோம். இதில் சைஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த சைஸ் லெவலுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போது டொமேட்டோ வந்து இது உள்ளே போட போகிறோம். இதை வந்து நம்ம லைட்டாக அதை புஷ் பண்ணி விடுறதுக்கு இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன், இங்கே லைட்ஸ் ஆன் ஆகும். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லைஸ் வந்துருக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரேவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கு ஸ்லைஸ். சாண்ட்விச் இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஆனியன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ஆனியன் உள்ள போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி. கொஞ்சம் பெரிய ஆனியன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரைத்தா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச் யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்லைஸ் மாதிரி நம்ம ஈஸியாக இதில் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கா எப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.